ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அபிராமி இல்லம். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க போகிறது ஆடி மாதத்தின் முதல் நாளில் நம் வீட்டு குல தெய்வத்தையும் நமது இஷ்ட தெய்வத்தையும் அழைப்பது எப்படி மற்றும் எவ்வாறு வழிபாடு செய்வது என்பதை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். முதலில் ஆடி முதல் நாளுக்கு முன்னதாகவே வீட்டையும் மற்றும் வீட்டின் முன்புற பின்புற கதவு வாசற்படி பூஜை ரூம் அல்லது கபோர்ட் என எல்லாவற்றையும் தூய்மை செய்து கொண்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் வைத்து தயார் செய்து கொள்ள வேண்டும். அடுத்து ஆடி முதல் நாளின் அதிகாலையிலேயோ அல்லது ராகுகாலம் யமகண்டம் நேரம் தவிர்த்து அம்மனை கலசமாகவோ படமாகவோ விளக்காகவோ ஆவாகனம் செய்ய வேண்டும். முதலில் கலசத்தில் ஆவாகனம் செய்யும் முறை: எவர் சில்வர் தவிர்த்த பாத்திரமான சொம்பில் நீர் அல்லது புனித நதிகளின் நீர் அல்லது கடல் நீர் இருந்தால் சிறிது கலந்து கொள்ளலாம். அதில் ஒரு எலுமிச்சை, ₹1 நாணயம், சிறிது மஞ்சள் தூள், 2 ஏலக்காய் பொடி செய்தது அனைத்தையும் அந்த கலசத்திற்குள் வைத்து அதன் மேல் தேங்காய் வைத்தாலும் சரி அல்லது இல்லாமல் இருந்தாலும் சரி, ஆனால் அதன் மேல் 5 மாவிலை கொத்து மற்றும் ஒரு வேப்பிலை கொத்து வைக்க வேண்டும். நாம் அம்மனை வணங்குவதாக இருந்தால் கட்டாயம் வேப்பிலை கொத்து சேர்த்து வைக்க வேண்டும். அந்த கலசத்திற்கு நூல் சுற்ற தெரிந்தால் நாம் சுற்றி கொள்ளலாம். தெரியாதவர்கள் ஒரு மஞ்சள் நூலை கலசத்திற்கு கட்டிவிடலாம். இந்த நூலின் மூலமே சக்திகள் உள்வாங்கப்பட்டு கலசத்தில் நிறைகிறது. ஆகவே கலசத்திற்கு சிறிய மஞ்சள் நூலாவது சுற்றி அதற்கு திருநீறு மஞ்சள் குங்குமம் வைத்து கலசத்தை தயார் செய்து ஒரு மணப்பலகையில் அல்லது பச்சரிசி பரப்பிய ஒரு தாம்பாள தட்டிலோ வைக்க வேண்டும். அந்த கலசத்திற்கு ஒரு சிறிய மாலையோ அல்லது ஒரு முழம் பூவோ வைக்க வேண்டும். அடுத்து விளக்கேற்றி அந்த கலசத்திற்கு தூப தீப ஆராதனைகள் காண்பிக்க வேண்டும். அடுத்து நம் குலதெய்வத்தின் பெயரையும் நம் இஷ்ட தெய்வத்தின் பெயரையும் 108 முறை சொல்லி அந்த கலசத்தில் எழுந்தருளச் செய்ய வேண்டும். உதாரணமாக, நம் இஷ்ட தெய்வமாக பெரியபாளையத்தம்மன் இருக்கும் பட்சத்தில் ஓம் சக்தி பவானி தாயே என்றும், நம் இஷ்ட தெய்வமாக கருமாரி தாய் இருந்தால் ஓம் சக்தி கருமாரி தாயே என்றும் அல்லது ஓம் சக்தி காமாட்சி தாயே என்றும் நம் இஷ்ட தெய்வத்தின் பெயர் என்னவோ அந்த தெய்வத்தின் பெயரை 108 முறை சொல்ல சொல்ல நம் கலசத்தின் நீர் மந்திர நீராக மாற்றப்பட்டு நம் குல தெய்வமும் நம் இஷ்ட தெய்வமும் அதில் வந்து அமர்ந்து நமக்கு அருள் புரிவதாக ஐதீகம். இந்த கலசத்தை ஆடி மாதம் முழுவதும் வைத்தும் வணங்கலாம் அல்லது 3 அல்லது 5 நாளைக்கு மட்டும் வைத்தும் வணங்கலாம். நம் சௌகரியப்படி வழிபாடு செய்யலாம். ஆனால் கலசம் வைத்து ஆவாகனம் செய்து வழிபடும் போது கட்டாயம் நெய்வேத்தியம் வைக்க வேண்டும். நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கல், தயிர் சாதம், புளியோதரை அல்லது ஒரு கற்கண்டு அல்லது வெல்லம் மற்றும் பழங்கள் ஏதேனும் ஒன்றை வைத்து வழிபட வேண்டும். ஒரு மாதம் முழுவதும் கலச வழிபாடு செய்வதாக இருந்தால் கலசத்திற்குள் இருக்கும் புண்ணிய நீரை மட்டும் வாரம் ஒரு முறை மாற்ற வேண்டும். மீண்டும் நான் மேற்கூறிய முறையில் அனைத்து பொருட்களையும் உள்ளடக்கி மீண்டும் கலசம் தயார் செய்து 108 முறை நம் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வீட்டில் அழைக்க வேண்டும். அல்லது 3 அல்லது 5 நாட்கள் மட்டுமே என்றால் அந்த புண்ணிய நீரை நம் வீடுகளில் தெளித்துவிட்டு நம் வீட்டில் உள்ள செடி கொடிகளுக்கு ஊற்றிவிடலாம் அல்லது கால்படாத இடத்தில் ஊற்றலாம். அதில் உள்ள எலுமிச்சை நன்றாக இருக்கும் பட்சத்தில் சர்க்கரை கொண்டு எலுமிச்சை சாறு பருகலாம். உப்பு சேர்க்க கூடாது. அதில் கட்டப்பட்ட நூல் மற்றும் காய்ந்த பூக்கள் பூஜை அறை குப்பைகளோடு சேர்த்து விடலாம். இது மற்றொரு முறை என்பது படமோ அல்லது விளக்கிலோ அம்மனை 108 முறை மேற்கூறியவாறு சொல்லி ஆவாகனம் செய்து வழிபடலாம். விளக்கை காலையிலும் மாலையிலும் ஏற்றும் போது ஒவ்வொரு முறையும் 108 முறை அம்மனின் நாமத்தை ஆவாகனம் செய்ய வேண்டும். நெய்வேத்தியம் அவசியம். இந்த முறையில் ஆடி மாதம் முழுவதும் அம்மனை வழிபாடு செய்யலாம். இவ்வாறு ஆடி மாதத்தின் முதல் நாள் வழிபடலாம். முடியாதவர்கள் ஆடி மாதத்தின் 2ஆம் நாளோ அல்லது 3ஆம் நாளோ அல்லது அந்த வாரத்தின் முதல் வெள்ளி அல்லது முதல் ஞாயிற்றுக்கிழமையிலேயோ வழிபாடு செய்யலாம். ஒரு சிலருக்கு ஆடி மாதத்தின் முதல் நாளே அம்மனை தலைவாழை போட்டு
படையல் செய்து வைத்து வழிபாடு செய்வார்கள். பழக்கம் உள்ளவர்கள் இவ்வாறும் வழிபடலாம். நான் மேற்கூறிய முறையில் ஏதேனும் சந்தேகமோ அல்லது குறைகளோ இருப்பின் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்தவும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போதான் என்னுடைய பதிவை முதன்முறையாக பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான அடுத்த பதிவில் பார்க்கலாம். அதுவரை எங்களுடைய இணைந்திருங்கள். நன்றி.